ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூசன் சேனல். குவைத்தி இண்டேஸ்ல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் உத்தியோகபூர்வ விடுமுறை நாட்கள் மற்றும் ஈத் பண்டிகைக்கு முன்னும் பின்னும் பணியாளர் வருகையை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிதாக செயல்படுத்தப்பட்ட வழிமுறை பல முக்கிய நோக்கங்களை அடைய வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 4 முக்கியமானவை, ஆனால் முழுமையானவை அல்ல. ஊழியர்களுக்கிடையே விடுப்பு விநியோகத்தின் நியாயத்தை உறுதி செய்வது முதல் நோக்கமாகும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது சுழற்சி அடிப்படையில் செய்யப்படும். மேலும் பணியாளருக்கும் அவரது நேரடி மேற்பார்வையாளருக்கும் இடையே முன்கூட்டியே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். விடுப்பு கோரிக்கைகள் முன்கூட்டியே சமர்ப்பிக்கப்பட வேண்டும், ஒரு நாள் விடுமுறைக்கு பிறகு பின்னோக்கி அல்ல. இரண்டாவது குறிக்கோள், பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதை உறுதி செய்வதன் மூலமும் பணி தேக்கத்தை தடுப்பதன் மூலமும் சீரான மற்றும் தடையற்ற பொது சேவை வளங்களை உறுதி செய்வதற்காக போதுமான எண்ணிக்கையிலான ஊழியர்களை பராமரிப்பதன் மூலமும் பணியிடத்தின் ஒட்டுமொத்த நலனுக்கு சேவை செய்வதாகும். மூன்றாவது நோக்கம், குடிமக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்ப்பதாகும். இறுதியாக இந்த வழிமுறை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. குறிப்பாக செயல்திறன் போனஸுக்கான தகுதி மற்றும் வருடாந்திர செயல்திறன் மதிப்பீடுகளின் துல்லியமான மதிப்பீடு குறித்தது. குவைத்தில் ஈத் அல் ஃபித்ர் பண்டிகையின் முதல் நாளில் மைதான் ஹவாலில் ஒரு அரபு குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குடிமகனை அவரது மனநிலையை மதிப்பிடுவதற்கான ஒரு மனநல மருத்துவமனைக்கு அனுப்புமாறு குற்றவியல் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. குழந்தையின் குடும்பத்தினரிடமிருந்து புகாரை பெற்று அவர் இருக்கும் இடத்தை கண்டறிந்த பின்னர் பாதுகாப்பு படையினர் சந்தேக நபரை கைது செய்தனர். காணாமல் போன சில மணி நேரங்களுக்கு பிறகு குழந்தை மீட்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் உளவியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அவரது குற்றவியல் பொறுப்பின் அளவை மதிப்பிடுவதற்காக ஒரு மனநல மருத்துவமனைக்கு அவரை பரிந்துரைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. குவைத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை குவைத் பின்பற்றுவதை வலுப்படுத்தும் நோக்கில் 2 வரைவு சட்டங்கள் நிறைவேறியுள்ளதாக நீதி அமைச்சர் நாசர் அல் சுமைத் அவர்கள் செவ்வாய்க்கிழமை அறிவித்தார். இந்த வரைவுகள் அமைச்சர்கள் குழுவில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு மறு ஆய்வுக்காக பத்வா மற்றும் சட்டத்துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கான நிரந்தர தேசிய குழுவின் தலைவரான அல் சுமைத் முதல் வரைவு ரெட் கிரசன்ட் சின்னம் மற்றும் பிற மனிதாபிமான சின்னங்களின் பாதுகாப்பை பற்றியது என்று கூறினார். ஜெனீவா உடன்படிக்கைகள் மற்றும் அவற்றின் கூடுதல் நெறிமுறைகளுக்கு ஏற்ப ஆயுத மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளின் போது தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் இந்த சின்னங்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை உறுதி செய்யும் இதை முன்கிறது. 2வது வரைவு சர்வதேச குற்றங்களை எடுத்துரைக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தின் பிரிவு 17 கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி நிரப்புத்தன்மை கொள்கையின் கீழ் கடுமையான மீறல்களை தொடர குவைத் நீதித்துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த நடவடிக்கை தேசிய நீதிமன்றங்கள் பொதுவாக சர்வதேச தீர்ப்பாயங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வழக்குகளை கையாள அனுமதிக்கும். இதன் மூலம் இந்த பகுதியில் குவைத்தின் சட்டத்திறனை வலுப்படுத்தும். 2 வரைவுகளும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஒத்துழைப்புடன் அதன் பிராந்திய அலுவலகத்துடன் தொடர்ச்சியான மூலோபாய கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக தேச சட்ட வல்லுநர்கள் குழுவால் தயாரிக்கப்பட்ட அல் சுமைத் அவர்கள் வலியுறுத்தினார். இந்த சட்டமன்ற முயற்சிகள் உள்நாட்டு சட்டங்களை சர்வதேச மனிதாபிமான தரங்களுடன் ஒத்திசைப்பதை நோக்கமாக கொண்ட தேசிய குழுவின் முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். வரைவு செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைத்து உள்ளூர் மற்றும் சர்வதேச நிர்வாகங்களுக்கும் அமைச்சர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். குவைத்தின் சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பிற்கும் சர்வதேச மனிதாபிமான கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். குவைத்தில் அல் சல்மின் எல்லை கடவையில் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட மாவு பைகளுக்குள் புதுமையான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சியை குவைத்தின் சுங்கத்துறை பொது நிர்வாகம் முறியடித்துள்ளது. ஒரு சவுதி நாட்டவர் வாகனம் ஓட்டி சென்று புறப்படும் நடைமுறைகளை மேற்கொண்ட போது இந்த சம்பவம் நடந்தது. சுங்க அதிகாரிக்கு மாவு இருப்பதாக தோன்றிய பல பைகள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. நெருக்கமான பரிசோதனையில் 22 சிகரெட் பொதிகளை இறுக்கமாக மூடிய கண்டறிய முடியாத பெட்டிகளில் மறைத்து வைக்கும் வகையில் பைகள் நிபுணத்துடன் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். அதிகாரிகள் கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்தனர். மேலும் விசாரணைக்காகவும் மறைத்து வைக்கப்பட்ட கப்பலை தயாரிப்பதற்கு பொறுப்பானவர்களை தொடரவும் இந்த வழக்கு பொது குற்ற புலனாய்வுத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான கடத்தல்களை எதிர்த்து போராடுதல், கண்டறிதல், நுட்பங்களை மேம்படுத்துதல் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டுவர முயற்சிக்கும் எவருக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கை எடுப்பது ஆகியவற்றிற்கான தங்கள் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை சுங்க அதிகாரிகள் மீண்டும் உறுதிப்படுத்தினர். குவைத்தில் நீதிபதி அப்துல்லா ஜாசிம் அல் அப்துல்லா அவர்கள் தலைமையிலான வழக்குரைஞர் நீதிமன்றம் சுற்றுலா நிறுவனங்களின் கீழ்
குவைத் டவர்ஸில் உணவு மற்றும் பான செலவு கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய ஒரு அரபு நபருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்த குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. பிரதிவாதியின் தனது பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். 89,000 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோசடி செய்யப்பட்ட தொகையையும் அதன் மதிப்பு 2 மடங்கு கூடுதல் அபராதத்துடன் திருப்பித் தர உத்தரவிட்டார். போலீஸ் டிக்கெட்டுகளை அச்சிட்டு குவைத் டவர்ஸில் பார்வையாளர்களுக்கு விட்டு வருமானத்தை மாநில கருவூலத்தில் டெபாசிட் செய்யாமல் ஊழியர் தோராயமாக குவைத் டாலர் 29,000 மோசடி செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரதிவாதி அதிகாரப்பூர்வ டிக்கெட்டுகளைப் போலவே போலி டிக்கெட்டுகளை வடிவமைத்து அச்சடிப்பதன் மூலம் தனது அதிகாரப்பூர்வ பதவியை துஷ்பிரயோகம் செய்தார் என்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அவை அதிகாரப்பூர்வ பதிவு செய்யப்படாமல் விற்கப்பட்டன. பொது வழக்கறிஞர் மீது மோசடி மற்றும் பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதிகபட்ச தண்டனை கோரினார். குவைத்தில் 2025-2026 கல்வியாண்டிற்கான சில மருத்துவ மற்றும் சுகாதார சிறப்பு படிப்புகளை சேர்வதற்கு புதிய சுகாதார தேவைகளை ஏற்றுக்கொள்வதற்காக பயன்பாட்டு கல்வி மற்றும் பயிற்சிக்கான புது ஆணையத்தின் சேர்க்கை மற்றும் பதிவுக்கான டீன் டாக்டர் ஃபவுசி அல் டூகி அவர்கள் அறிவித்தார். கல்வி தேவைகளை பூர்த்தி செய்யும் போதிலும் பட்டதாரிகள் சுகாதார நிறுவனங்களில் நியமிக்கப்படுவதை தடுக்கும் தொற்றுநோய் வழக்குகள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த புதிய தேவைகள் விதிக்கப்பட்டன. மேற்கூறிய சிறப்பு பிரிவுகள் ஏற்கொள்ளப்பட்ட மாணவர்கள் HIV, எய்ட்ஸ், காசநோய் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B மற்றும் C ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும் சமீபத்திய மருத்துவமனை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அல் துகி அவர்கள் வெளிப்படுத்தினார். புதிய நடைமுறைகள் நர்சிங் கல்லூரியில் உள்ள அனைத்து திட்டங்களுக்கும் பொருந்தும் என்றும் சுகாதார அறிவியல் கல்லூரியில் உள்ள பல படிப்புகளுக்கு கூடுதலாக சுவாச சிகிச்சையாளர், மயக்க மருந்து தொழில்நுட்ப வல்லுநர், மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம் மற்றும் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2025-2026 கல்வியாண்டிற்கான அடிப்படை சேர்க்கை திட்டம் திட்டமிட்டபடி தொடங்கியது என்றும் உயர் சேர்க்கை குழுவின் உத்தரவின்படி இந்த ஆண்டு விண்ணப்பங்கள் குவைத் மாணவர்களுக்கு மட்டுமே என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். விண்ணப்ப காலம் ஆகஸ்ட் 8 முதல் 18 வரை இருக்கும் என்றும் சேர்க்கை அரங்குகள், அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்கள் மற்றும் குவைத் தொலைக்காட்சியில் விரிவான ஊடக மற்றும் ஆலோசனை பிரச்சாரம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஆகஸ்ட் 2 முதல் ஆகஸ்ட் 7 வரை அவனியூஸ் மாலில் ஒரு பெவிலியன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். குவைத் தீயணைப்பு படையுடன் இணைந்து தீயணைப்பு பொறியியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய சிறப்பு பிரிவுகள் முதன்முறையாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டம் 4 ஆண்டுகளுக்கு மட்டுமே என்றும் மாணவர்கள் நேரடியாக தீயணைப்பதிகாரிகளாக பட்டம் பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த சிறப்பு பயிற்சிக்கான தேவைகள் விண்ணப்பதாரர்கள் ஆணாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு மட்டும் குறைந்தபட்சம் GPA 85%, சமீபத்திய சான்றிதழ் கடந்த 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டது வைத்திருக்க வேண்டும். நேர்காணல் மற்றும் மருத்துவ பரிசீலனையில் தேர்ச்சி பெறுங்கள். KFF தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பிறகு முக்கிய பாடங்கள் பின்வருமாறு: சுகாதார அறிவியல் கல்லூரியில் சுவாச சிகிச்சையாளர், தொழில்நுட்ப கல்லூரியில் ஆற்றல் திறன், வணிக படிப்பு கல்லூரியில் பயன்பாட்டு புள்ளிவிவரங்கள், சந்தைப்படுத்தல், தளவாட மேலாண்மை மற்றும் மனித வள மேலாண்மை. மருத்துவ படிப்புகளுக்கான அதிகத்துவம் தேவை. இந்த சிறப்பு படிப்புகளின் முக்கியத்துவம் மற்றும் தொழிலாளர் சந்தையின் தேவை குறித்து மாணவர்களுக்கிடையே வளர்ந்து வரும் விழிப்புணர்வை பிரதிபலிக்கிறது என்று அல் தூகி அவர்கள் சுட்டிக்காட்டினார். அனைத்து குவைத் மாணவர்களும் அதிகார சபையின் அதிகாரப்பூர்வ தளங்களை பின்பற்றி கிடைக்கக்கூடிய ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலிலிருந்து பணியிடுமாறு அவர் அழைப்பு விடுத்தார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சேர்க்கையை எளிதாக்குவதற்கும் நியாயத்தை அடைவதற்கும் அதிகார சபையின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். இந்த ஆண்டு சேர்க்கை திட்டத்தில் குவைத் மக்களின் பல பிரிவுகள் பின்வருமாறு அடங்கும் என்று அவர் வெளிப்படுத்தினார். புதிய மாணவர்கள், சேர்க்கப்படாத அல்லது வேலை செய்யாத உயர்நிலை பள்ளி பட்டதாரிகள், அங்கீகாரம் பெற்ற அதிகாரப்பூர்வ அமைப்புகளிலிருந்து படிப்பு விடுப்பில் உள்ள மாணவர்கள், மோதல் நிலை சான்றிதழ் பெற்ற ஊழியர்கள், நிறுவனங்களுக்கு மட்டுமே வேலை மற்றும் படிப்பை இணைக்க விரும்பும் ஊழியர்கள், கலவையை நிரூபிக்கும் சான்றிதழ் வழங்குதல், அடிப்படை சேர்க்கை தேவைகள், மாணவர் வேறு பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிலையத்தில் சேர்ந்திருக்கக்கூடாது, உயர்நிலை பள்ளி டிப்ளமோ அங்கீகாரம் பெற்றதாகவோ அல்லது அதிகாரப்பூர்வமாக சான்றளிக்கப்பட்டதாகவோ மற்றும் அதற்கு சமமானதாகவும் இருக்க வேண்டும். 2ஆம் நிலை கல்விக்கு ஒரு சரியான கல்வி வரிசை இருக்க வேண்டும். சவுதி சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு கல்வித்திறன் மற்றும் சாதனைகளுக்கான சோதனை அவசியம் இல்லை. இல்லையெனில் சான்றிதழ் செல்லுபடியாகாது. விண்ணப்பங்கள் இதன் மூலம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதிகார சபையின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் சஹேல் அரசாங்க விண்ணப்பம். சில பிரிவுகள் படிப்பு விடுப்பில் உள்ள மாணவர்கள் வேலை மற்றும் படிப்பு இணைத்து
எந்த மோதலும் இல்லாமல் சேர்க்கை அரங்குகளில் நேரில் ஆஜராக வேண்டும். சேர்க்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் தங்களை சேர்க்கையை உறுதிப்படுத்தும் செய்தியை பெறுவார்கள். மேலும் அவர்கள் மின்னணு முறையில் தங்கள் சேர்க்கையை அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ கேட்கப்படுவார்கள். ஒப்புதலுக்கான காலக்கெடு செப்டம்பர் 6, 2025 ஆகும். அதன் பிறகு சேர்க்கையை அங்கீகரிக்காத எந்த ஒரு மாணவரும் சேர்க்கை தானாகவே ரத்து செய்யப்படும். விண்ணப்ப சதவீதத்திற்கும் ஏற்றுக்கொள்ளும் சதவீதத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை அல்தூகி அவர்கள் சுட்டிக்காட்டினார். விண்ணப்ப சதவீதம் சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச சதவீதம் என்றும் ஏற்றுக்கொள்ளும் சதவீதம் போட்டிக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் மிக குறைந்த சதவீதம் என்றும் விளக்கினார். சுகாதார சிறப்பு பிரிவுகளில் நர்சிங் இளங்கலை விண்ணப்ப சதவீதம் 70%, நர்சிங் டிப்ளமோ விண்ணப்ப சதவீதம் 60%, பிற சுகாதார அறிவியல் 70% தொடங்குங்கள். குவைத்தில் அச்சு மற்றும் வெளியீட்டு துறையில் உள்ள வெளிப்புற நிலையங்கள் மற்றும் மையங்கள் உட்பட அதன் ஊழியர்கள் தங்கள் பணியிடங்களில் கைரேகை முறையை பயன்படுத்தி வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று தகவல் அமைச்சகம் புதிய உத்தரவை பிரித்துள்ளது. குறிப்பாக வெளிப்புற நிலையங்களில் கைரேகை பின்பற்றாததை சமீபத்தில் சுட்டிக்காட்டிய ஒழுங்குமுறை அதிகாரிகள் கருத்துகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் செய்தித்தாளிடம் தெரிவித்தன. இதன் விளைவாக பணியிடத்தில் இருந்ததற்கான ஆதாரம் இல்லாததால் சில ஊழியர்களுக்கு உரிமை இல்லாத போதிலும் கொடுப்பனவுகள் மற்றும் நிதி சலுகைகள் வழங்கப்பட்டன என்று வட்டாரங்கள் விளக்கின. ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒவ்வொரு நிலையத்திற்கும் ஒதுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு வெளிப்புற நிலையங்களில் கைரேகை வருகையின் அவசியத்தை நிர்ணயிக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டதன் மூலம் அமைச்சகம் இந்த பிரச்சனையை தீர்த்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இது மற்ற அனைத்து வெளிப்புற மையங்களுக்கும் பொருந்தும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்தன. பொது நிதியை பாதுகாப்பதை உறுதி செய்வதை நிர்வாக அல்லது நிதி வழக்குகளுக்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான கருத்துக்களை தவிர்ப்பதை இந்த முடிவு நோக்கமாக கொண்டுள்ளது என்று வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. மேலும் பழைய மற்றும் புதிய கைரேகை சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலம் வருகை பதிவை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தகவல் அமைச்சக வளாகத்தில் உள்ள ஊழியர்களுக்கு மற்றொரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. புதிய முறையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு தொழில்நுட்ப செயல்திறன் மதிப்பீடு நிலுவையில் இருப்பதால் சோதனை காலத்தில் 2 அமைப்புகளும் ஒரே நேரத்தில் செயல்படும். வருகை பதிவு தொடர்பான ஏதேனும் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டால் பொது பதிவேட்டிற்கு அடுத்ததாக அமைந்துள்ள கைரேகை அலுவலகத்தை பார்வையிடுமாறு அனைத்து ஊழியர்களையும் அமைச்சகம் வலியுறுத்தியது. இதற்கிடையில் குவைத் மாநில தொழிற்சாட்சிகளுக்கு அரபு மொழியில் வீடியோ செய்தி அறிக்கைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஆண்டுதோறும் புதுப்பிப்பதை மறுபரிசீலனை செய்யுமாறு அமைச்சகம் விடுத்த கோரிக்கையை ஒரு சர்வதேச ஊடக நிறுவனத்துடன் இணைந்து பொது டெண்டருக்கான மத்திய நிறுவனம் அங்கீகரித்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த ஒப்பந்தம் ஜூலை 1, 2025 முதல் ஜூன் 30, 2026 வரை செல்லுபடியாகும் என்றும் இதன் மொத்த மதிப்பு $1.5 மில்லியன் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஊடக பணிகள் தேவைகள் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்களுக்கு ஏற்ப வீடியோ செய்தி உள்ளடக்கத்தை புதுப்பித்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தத்தை தொடர வேண்டிய அவசர தேவையை மேற்கோள் காட்டி அமைச்சகம் தனது கோரிக்கையை நியாயப்படுத்தியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. நிதி மற்றும் சட்ட நடைமுறைகளின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்காக மீதமுள்ள மேற்பார்வை நடைமுறைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் முடிக்கும் பணியில் அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். குவைத்தில் ஸ்குவாஷ் சங்கம் முன்னாள் தேசிய அணி வீராங்கனை ஃபலா மர்சூக் அவர்களை அனைத்து மாவட்டங்களின் தேசிய அணியின் புது பயிற்சியாளராக நியமித்துள்ளது. விரிவான அனுபவம் மற்றும் புகழ்பெற்ற விளையாட்டு வாழ்க்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று கூட்டமைப்பு செயலாளர் ஹமீத் அல் உம்ரான் அவர்கள் உனாவிடம் கூறினார். கண்ட மட்டத்தில் சிறந்த முடிவுகளை எடுத்தது. அத்துடன் பர்கன் கிளப்பில் அவரது அற்புதமான பயிற்சி சாதனையும் இதில் அடங்கும். மர்சூக் அவர்கள் வெற்றியின் அனைத்து கூறுகளையும் கொண்டுள்ளார் மற்றும் விளையாட்டை முன்னேற்றுவதற்கான கூட்டமைப்பு உத்தியுடன் ஒத்துப்போகிறார் என்று அல் உம்ரான் அவர்கள் குறிப்பிட்டார். இளம் திறமைகளை வளர்ப்பதிலும் வீரர்களின் ஒட்டுமொத்த தரத்தை உயர்த்துவதிலும் நிரூபிக்கப்பட்ட நிபுணத்துடன் மர்சூக் அவர்கள் நவீன மற்றும் முற்போக்கான பயிற்சி தத்துவத்தை கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். சர்வதேச அரங்கில் வலுவாக கூட்டிடுவதற்கான கூட்டமைப்பின் நீண்டகால பார்வையில் இது ஒரு முக்கிய நோக்கமாகும். வாலித் அல் சுமை அவர்கள் தலைமையிலான கூட்டமைப்பின் இயக்குநர்கள் குழு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வருட காலத்திற்கு மர்சூக் அவர்களின் நியமனத்தை அங்கீகரித்ததாகவும் அல் உம்ரான் அவர்கள் கூறினார். தேசிய அணிகள் குழுவின் பரிந்துரையை பின்பற்றி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் வலியுறுத்தினார். புதிய தேசிய பணியாளரை நியமிக்க முழு ஆதரவளித்ததற்காக பொது விளையாட்டு ஆணையத்திற்கும் அதன் தற்காலிக இயக்குநர் ஜெனரல் பசார் அப்துல்லா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அவர் முடித்தார்.
லெபனானில் மிகவும் பரிச்சயமான ஒரு காட்சியில் குவைத்தின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் அல் யூசுப் அவர்கள் மற்றும் லெபனான் உள்துறை மற்றும் நகராட்சி அமைச்சர் அஹ்மது ஹஜ்ஜார் அவர்கள் ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பில் மின்சாரம் தடைபட்டது. அந்நகரின் கூற்றுப்படி நீடிக்கப்பட்ட கூட்டத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் மின்சாரம் திரும்பும் வரை அதிகாரிகள் தங்கள் விவாதங்களை தொடர மொபைல் போன் டார்ச்லைட்டுகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. குவைத்தில் தெற்கு அம்ஹாரா பகுதியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் கிடங்கில் ஏற்பட்ட தீயை 5 வெவ்வேறு மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு குழுக்கள் வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டு வந்தன. பிறகு சேமிப்பு வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக விரைந்து வந்தனர். தீயணைப்பு வீரர்களின் விரைவான ஒருங்கிணைப்பு மற்றும் சரியான நேரத்தில் தலையிட்டதால் தீயை அணைத்து அருகிலுள்ள வசதிகளுக்கு தீ பரவாமல் தடுத்தனர். நடவடிக்கையின் போது குறிப்பிடத்தக்க காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன. அவசர கால குழுக்களின் விரிவான முயற்சிகளை தீயணைப்புத்துறை பாராட்டியது. எரியக்கூடிய பொருட்களை சேமித்து வைக்கும் கிடங்குகளில் பாதுகாப்பு இணக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. குவைத்தில் 1981ஆம் ஆண்டு பிறந்த ஒரு வெளிநாட்டு தொழிலாளி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நோய்சித் திசையில் அகமதிக்கு அருகிலுள்ள கிங் ஃபகத் பின் அப்துல் அஜீஸ் சாலையில் 1980ஆம் ஆண்டு பிறந்த ஒரு குவைத் குடிமகன் ஓட்டி சென்ற வாகனம் மோதி பரிதாபமாக இறந்தார். பாதுகாப்பு வட்டாரத்தின்படி பாதிக்கப்பட்டவர் பொதுப்பணி அமைச்சகத்தில் பணிபுரிந்து வந்தார். மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் நெடுஞ்சாலை தனது கடமைகளை செய்து கொண்டிருந்தார். குவைத்தின் சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரையும் நல்லாதவுடன் என் இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.